தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ், ரே அண்ட் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஃபைன். ஸோ லைவுக்கு யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே. Total internal reflection in nature and its technological applications. ஸோ இந்த டாபிக்ல இருந்து பார்க்கணும் இல்லையா? ஆக்சுவலா டெக்னிலாஜிக்கல் அப்படின்னு தான் சொல்லுவோமா? ஈயா சொல்லுவோம். இதுவே எனக்கு பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. டெக்னாலஜி ஸ்பெல்லிங் NO சொல்ற மாதிரி எப்பயுமே தோணும். டெக்னிலாஜிக்கல். ஓகே. First one, prism. Prisms designed to bend light by 90 degree or by 180 degree. So prismsலாம் எப்படி டிசைன் பண்றாங்கன்னா ஒன்று 90 டிகிரிலையோ அல்லது 180 டிகிரிலையோ பெண்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்றாங்க. மேக் யூஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அது எதை வச்சு அந்த பிரிசம் என்னால பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான். ஃபிகர் 19.A and 9.13A and B. Such a prism is also used to invert image without exchanging their size. ஸோ அதனுடைய சைஸை சேஞ்ச் பண்ணாமல் பெருசாவோ சின்னதாவோ காமிக்காம ஜஸ்ட் இமேஜை மட்டும் இன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 13.C அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் BA அப்படின்னு இருந்த ஒரு இமேஜ் அதை A', B' அப்படின்ற ஒரு இமேஜாக மாற்றுது இல்லையா? சரி. In the first two cases, the critical angle IC for the material of the prism must be less than 45 degree. So first two casesல 90 டிகிரில இருக்கும். அப்போ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா A and B, right? Okay, A and B. So 180 டிகிரிலயோ 90 டிகிரிலயோ பெண்ட் பண்ணும்போது அப்போ அங்க இன்சிடென்ட் ஆங்கிளுடைய வேல்யூ 45 டிகிரியா இருக்கணும்னு சொல்றாங்க, ஆர் லெஸ் தென் 45 டிகிரியா இருக்கணும்னு சொல்றாங்க. We see from table 9.1 that this is true for both crown glass and dense flint. So dense flint glassலயும் சரி crown glassலயும் சரி நம்ம அந்த டேபிள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது 45 விட கம்மியாக தான் இருக்குன்னு. கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா crown glassக்கு 41.14, தென் dense flint glassக்கு 37.31 இருக்கு. பட் வாட்டருக்கு ரொம்ப அதிகம் இல்ல? ஃபைன். ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது? Nowadays, optical fibers are extensively used for transmitting audio and video signals through long distance. ரொம்ப long distanceக்கு ஆடியோ சிக்னலையோ வீடியோ சிக்னலையோ டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்னா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் த ஃபினாமினன் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்ஸும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் ஃபேப்ரிகேட்டட் வித் ஹை குவாலிட்டி காம்போசிட் கிளாஸ் ஆர் குவார்ட்ஸ் ஃபைபர்ஸ். ஸோ கிளாஸாலேயோ அல்லது குவார்ட்ஸாலேயோ உருவாக்கப்பட்ட நிறைய ஃபைபர்ஸ் இழைகள் இருக்கும், கண்ணாடி இழைகள் மாதிரி. அந்த இழைகள் தான் அந்த ஃபைபர்ஸ் தான் உள்ளார இருக்கு. அதுதான் ஆப்டிக் ஃபைபர்னு சொல்றோம். அதுக்குள்ளார தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வேகமா போகுது. ஃபைன். ஏதோ ஒரு சிக்னல்ஸ், அது வீடியோ ஆடியோ எந்த சிக்னலாக இருந்தாலும் சரி. ஈச் ஃபைபர் கன்சிஸ்ட் ஆஃப் எ கோர் அண்ட் கிளேடிங். ஸோ ஒரு ஃபைபர்லயும் என்ன இருக்குன்னா கோர் இருக்கும், சென்டர் பகுதி இருக்கும், தென் கிளேடிங் இருக்கும்னு சொல்றாங்க. த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கோர் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் த கிளேடிங். ஸோ கிளேடிங்ல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கோர்ல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இப்போ 5G இல்லை 7G இந்த மாதிரி வைஃபைலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வயர்டு சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ரிசீவர், அடாப்டர் இதெல்லாம் வச்சு, வைஃபை ரிசீவர், ரவுட்டர் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது இன்னும் ஸ்பீடா இருக்கும். ஃபைன்.
when a signal in the form of light is directed at one end of the fiber at a suitable angle. So ஒரு suitable angle ஒரு எண்ட்ல நான் என்ன பண்ணேன்னா சிக்னலை கொடுக்குறேன் அப்படின்னா it undergoes repeated total internal reflection along the length of the fiber and finally comes out at the other end. So அது ஃபுல்லா total internal reflectionல ஒயர் எப்படி தான் பெண்ட் ஆயிருந்தாலும் எப்படி வளைஞ்சி சுருட்டி மடங்கி வச்சிருந்தாலும் அதுக்குள்ளார total internal reflectionனால இன்னொரு எண்டுக்கு ஈஸியா போயிடும். அது ரொம்ப லைட்டோடைய ஸ்பீடு உங்களுக்கு தெரியும்ல. சரி, total internal reflection along the length of the fiber and finally comes out at the other end. Figure 9.14. Since light undergoes total internal reflection at each stage, there is no appreciable loss in the intensity of the light signal. So light signal பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்த intensity total internal reflectionனால ஏதாவது லாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு appreciable loss எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Optical fibers are fabricated such that light reflected at one side of inner surface strikes the other at an angle larger than the critical angle. ஸோ இன்னொரு பக்கம் அது எந்த ஆங்கிள் மோதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக மோதுதுன்னு சொல்றாங்க. ஈவன் இஃப் த ஃபைபர் இஸ் பென்ட் லைட் கேன் ஈஸிலி டிராவல் அலாங் இட்ஸ் லென்த். ஸோ அந்த ஃபைபர் எவ்வளோ நீட்டுக்கு இருக்கோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கும் அது என்ன ஆகும்னா போயிட்டே தான் இருக்கும் எப்படி பெண்டா இருந்தாலும் சரி. Thus an optical fiber can be used to act as an optical pipe. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்ன்றது ஆப்டிக்கல் பைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வாட்டருக்கு எப்படி பெண்ட் பண்ணியிருந்தாலும் வாட்டர் ஃப்ளோ ஆகும்ல, ஒரு லிக்யூட்லாம் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஃப்ளூயிடிட்டி ஏதாவது ஒரு லிக்யூட் ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம பைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ விண்டு பைப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஆப்டிக்கல் பைப் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா லைட் போகிறதுக்கு அது ஒரு பைப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. Okay, a bundle of optical fibers can be put to several uses. So optical fibers நிறைய bundle ஒண்ணா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நிறைய பயன்பாட்டுக்கு நிறைய விஷயத்துக்கு பயன்படும்னு சொல்றாங்க. several uses. Optical fibers are extensively used for transmitting and receiving electrical signals which are converted to light. So electrical signals எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா லைட்டா கன்வெர்ட் பண்றேன் by suitable transducers. So transducers அப்படின்றது என்னன்னா ஒரு சிக்னலை இன்னொரு சிக்னலா கன்வெர்ட் பண்ணக்கூடியது. Obviously, optical fibers can also be used for transmission of optical signals. For example, these are used as a light pipe to facilitate visual examination of internal organs like esophagus, stomach and intestines. So esophagus, stomach அல்லது intestine குள்ளாரையோ போகணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பைப் அனுப்பிச்சு அது வழியா பார்ப்பாங்க. அப்போ அதுக்குள்ளார கேமரா இருக்கு மைக் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஆப்டிக்கல் லைட்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணி அது மூலியமா நம்ம என்ன பண்றோம் விஷன் பார்க்குறோம். ஓகேவா? விஷுவல் எக்ஸாமினேஷன் பண்றோம். You might have seen a common available decorative lamp with fine plastic fibers with their free ends forming a fountain like structure. ஓகே, சீலிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன் மாதிரி அங்கங்க ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரியோ தண்ணி ஊத்துற மாதிரியோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் என்னன்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ்ல ஒண்ணுதான் சொல்றாங்க. The other end of the fiber is fixed over an electric lamp. ஸோ ஒரு எண்டு எலக்ட்ரிக் லேம்ப் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எண்டு நம்ம கண்ணுக்கு அப்படியே அதோட முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனாலும் அது விஷனை கொடுக்குது. When the lamp is switched on, the light travels from bottom of each fiber and appears at the tip of its free end as a dot of light. The fiber in such decorative lamps are optical fibers. So decorative lampsலாம் என்ன பண்ணாங்கன்னா optical fibers தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. The main requirement in fabricating optical fibers is that there should be very little absorption of light as it travels for long distance inside them. So எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் ஆனாலும் அதுல கொஞ்சோண்டு எனர்ஜி மட்டும்தான் லைட் மட்டும்தான் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வெரி லிட்டில் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட். Okay, this has been achieved by purification and special preparation of materials such as quartz. So quartz எல்லாம் பியூரிஃபை பண்ணதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷயம் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. குவார்ட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு பியூர் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் சச் அஸ் குவார்ட்ஸ் மாதிரி சில மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கீங்களோ இது மூலியமா இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. குவார்ட்ஸ் எந்த அளவுக்கு டஸ்டா இருக்கோ இம்பியூரா இருக்கோ அப்ப எனக்கு லைட் என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமான அளவில் அப்சர்வ் ஆயிடும், எனர்ஜி நிறைய லாஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கிளாஸ் மெட்டீரியலோ கிளாஸ் ஃபைபர் ஆர் குவார்ட்ஸ் ஃபைபர் எடுத்துக்கிறோம், அந்த குவார்ட்ஸ் ஃபைபர் ரொம்ப பியூரா இருக்குன்னா கண்டிப்பா அங்க எனர்ஜி லாஸ் கம்மியா இருக்கும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இன்டென்சிட்டி இனிஷியல் இருந்து தான் ஃபைனல்லயும் இருக்கும், எனக்கு எனர்ஜி அந்த அளவுக்கு லாஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. In silica glass fiber, it is possible to transmit more than 95% of the light over a fiber length of 1 kilometer. So 1 kilometer distance க்கு நான் fiber lengthல
ஐ மீன் ஃபைபர் 1 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஃபைபர் எடுத்துட்டு அதில் நான் ஆப்டிக்கல் லைட்டை பாஸ் பண்ணாலும் கூட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிலிக்கா கிளாஸ் ஃபைபராக இருந்துச்சுன்னா அதில் 95% எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகிடும். ஒரு 5% தான் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. கம்பேர் வித் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃபார் எ பிளாக் ஆஃப் ஆர்டினரி விண்டோ கிளாஸ் 1 கிலோமீட்டர் திக். ஸோ ஆர்டினரியாக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு விண்டோ கிளாஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணால் கண்டிப்பாக அது அவ்வளோ தூரம் போகாதுல்ல. ஃபைன். Optical fibers are so easy to transmit the data. Okay, 8 minutes 48 seconds. Okay, 10 minutes இருக்குல்ல ஆகிருக்கு. Fine. Just okay. Refraction at spherical surfaces and by lenses. ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கலா இருக்குன்னா அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல எப்படிலாம் ரிஃப்ராக்ஷன் நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் நம்மளுக்கு தெரியும். ஒரு மிரர் இருக்குன்னா அது மேல லைட் பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுல ரிஃப்ராக்ஷன் ஆகும்போது எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும், அது ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு எங்க இருக்கும், எந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும், இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் தென் பை லென்சஸ்லயும் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லயும் எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. We have so far considered refraction at a plane interface. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பிளேன் இன்டர்ஃபேஸ்ல பிளேனா வாட்டருக்கும் ஏருக்கும் நடுவில் அல்லது கிளாஸ் ஸ்லாபுக்கும் ஏருக்கும் நடுவில். ஸோ ஒரு ரேரர் மீடியம் டென்சர் மீடியம் ரெண்டு மீடியத்துக்கும் இன்டர்ஃபேஸ்ல பிளேன் இன்டர்ஃபேஸ்ல எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ we shall now consider refraction at a spherical interface. ஒரு இன்டர்ஃபேஸே ஸ்பெரிக்கலா இருந்துச்சுன்னா அதுல எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்கும் between two transparent media at infinitesimal path of a spherical surface can be regarded as planar. ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு. அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ஒரே ஒரு சின்ன பார்ட் எடுத்துக்கிட்டா அந்த பார்ட் எனக்கு என்னவா தான் நினைப்பேன் அப்படின்னா பிளேனரை தான் நினைப்பேன். ஒரே ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டா. ஓகேவா? அதாவது ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெரிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே பெருசா எலிப்டிக்கல் வரைகிறேன்ல, தெரியுது? சரி, ஒரு ஸ்பெரிக்கல்னு நினைச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த ஸ்பெரிக்கல்ல இந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பகுதியை எடுத்துக்கிட்டு ஜூம் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது எனக்கு கிட்டத்தட்ட பிளேன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்து அதை ஒரு ஜூம் என்லார்ஜ் பண்ணும்போது அது எனக்கு ஒரு பிளேனாரா கன்சிடர் பண்ணப்படும். சரி, இந்த விஷயத்தை தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, an infinitesimal part of a spherical surface. Spherical surfaceல ஒரு சின்ன பகுதி அப்படினது can be regarded as a planar. அது நம்ம பிளேனாராவே கன்சிடர் பண்ணலாம். And the same laws of refraction can be applied at every point on the surface. So அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்லயும் நம்ம பிளேனாருடைய லாவையே என்ன பண்ணலாம், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட் பிளேன், இன்டர்ஃபேஸ் பிளேன், இதையே நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் as for reflection by a spherical mirror, the normal at the point of the incidence is perpendicular to the tangent plane to the spherical surface. So இந்த spherical surface உடைய நார்மல் லைனுக்கு perpendicular-ஆ இந்த tangent line இருக்குன்னு சொல்றாங்க at the point. And therefore, so ஒரு spherical இருக்கு, அதனுடைய நார்மலுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு நார்மல் இருக்குன்னா அதுக்கு அந்த tangent line ஒரே ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது நார்மல், இது tangent. Fine. Therefore passes through its center of curvature. Okay. Just as for reflection by a spherical mirror, the normal at the point of incidence. So incidence எந்த இடத்துல நடக்குது அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது எப்படி இருக்கும்னா perpendicular to the tangent plane to the spherical surface. அது tangent planeக்கு perpendicular-ஆ இருக்குன்னு சொல்றாங்க spherical surface-க்கும் at that point, and therefore passes through its center of curvature. அது center of curvature வழியா தான் பாஸ் ஆகி வெளியில போகணும் ஆர் உள்ளார வரணும். We first consider refraction by a single spherical surface and follow it by a thin lenses. So first நம்ம என்ன பண்ணலாம், ஒரு spherical surfaceல refraction அப்படின்றது ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டு அதுல மட்டுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை லென்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். A thin lens is a transparent optical medium. So ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் நான் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆப்டிக்கல் மீடியமா எடுத்துக்கலாம். bounded by two surfaces, at least one of which should be spherical. So அந்த லென்சஸ்ல ஏதாவது ஒண்ணுனாச்சும் கண்டிப்பா நல்லா இருக்கும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா இருக்கும். Applying the formula for image formation by a single spherical surface successively at the two surfaces of a lens. ஸோ அந்த லென்சஸ் உடைய ரெண்டு சர்ஃபேசஸ்லையும் இதை நம்ம அப்ளை பண்றோம். இமேஜ்க்கான ஃபார்முலா ஃபார் இமேஜ்
We shall obtain the lens maker's formula and then the lens formula. So lens maker's formula அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை we shall obtain the lens maker's formula. ஓகே, நம்மளுக்கு lens maker's formula obtain ஆகும். then the lens formula. அதுக்கப்புறம் lens formula கிடைக்கும்னு சொல்றாங்க. சரி, இது என்னன்றது எக்ஸாக்டா தியரிட்டிக்கலா சொல்லல, நம்மளும் விட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம்னு தோணுது. ரிஃப்ராக்ஷன் அட் ஏ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஒரு டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் நார்மலுக்கு டேஞ்சன்ட் டு த லைனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன் ஃபைன் ஃபைன். Figure 9.15 shows that geometry of formation of a image I of an object O on the principal axis of a spherical surface with a center of curvature C. So spherical surface உடைய principal axisல ஒரு object an object O இருக்கு. அது என்ன இமேஜை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, geometry of the formation of image I அப்படின்ற ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. ஓன்ற ஆப்ஜெக்ட் spherical principal axis of spherical surface with the center of curvature C. Okay, and radius of curvature R. The rays are incident from a medium of refractive index N1. So இந்த ரேஸ்லாம் என்னதுன்னா இன்சிடென்ட் ஃப்ரம் மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியத்துல இருந்து இது வந்து மோதுது N1 அப்படின்ற இடத்துல. டு அனதர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. ஓகே, இன்னொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னா N2. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் சர்ஃபேஸ் இருக்குல்ல. சரி, as before we take the aperture for the lateral size of the surface to be small compared to other distances involved, so that small angle approximation can be made. In particular, NM will be taken to be nearly equal to the length of the perpendicular from the point N on the principal axis. So principal axisல நார்மலுக்கு அல்லது எண்ணுக்கு பர்பண்டிகுலரா ஒரு ஈக்குவல் லென்த்ல, நியர்லி ஈக்குவல் டு த லென்த் பர்பண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் என். என்னன்ற பாயிண்ட்ல இருந்து பர்பண்டிகுலரா ஈக்குவல் லென்த்ல நம்ம என்எம் அப்படின்ற ஒரு எடுத்துக்கிறோம். we have the small angles. Tan angle NOM is equal to MN by OM. Okay, so tan angle NCM is equal to MN by MC. Tan angle NIM is equal to MN by MI. So tan theta கான ஃபார்முலா தெரியும், sin by cos, அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்க எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட்னு ஒரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். இப்போ NCM எடுத்துக்கோங்க, N C M இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது எதுக்கு ஈக்குவல்னா, ஆப்போசிட் சைடு என்னதுன்னா MN பை அட்ஜசன்ட் சைடு என்னது MI. MC, right? இந்த R என்ற டிஸ்டன்ஸ். ஓகே, MC அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி tan NIM NIM இதுக்கு உள்ள ஆங்கிள் எப்படி இருக்கும்னா, ஆப்போசிட் சைடு அதே MN தான், ஆனா அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்கும், M ல இருந்து I வரைக்கும் இருக்கும் இல்லையா, இந்த பாயிண்ட் வரைக்கும். ஃபைன். ஸோ இது எல்லாத்தையும் தான் ஜஸ்ட் இந்த டயக்ராம் வரைய தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, tan ஃபார்முலால எழுதியிருக்காங்க. Now for angle NOC. Okay. I is the exterior angle, therefore I. So I என்றது இங்க இருக்கு இல்லையா, இன்சிடென்ட் ஆங்கிள். நார்மலுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இந்த பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. இதுக்கு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சி நார்மல் வரைகிறேன். அந்த எண்ணுக்கு நார்மலுக்கு ஐன்ற இன்சிடென்ட் ஆங்கிளை உருவாக்குது. ஓகே, இந்த ஆங்கிள் I exterior angle. Okay, இது வெளியில இருக்கிறதுனால இது exterior angle சொல்றாங்க. Fine, therefore I is equal to angle of NOM plus NCM. NOM plus NCM. Okay. I is equal to MN by OM plus MN by MC. Okay, இதனுடைய ஆங்கிள்ஸ்லாம் நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சிருந்தோம், அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. Similarly, angle R is equal to refracted angle. Refracted, right? Okay, so refracted angle NCM minus angle NIM. So இதுக்கான ஃபார்முலாவும் அதே மாதிரி கண்டுபிடிச்சதை எழுதுறாங்க. பை ஸ்னெல்ஸ் லா N1 sin I is equal to N2 sin R.
or for small angles n1I is equal to n2r. Substituting I and r from equation. So இதை ஸ்னெல்ஸ் லாவை பயன்படுத்தி n1I is equal to n2r அப்படின்றத எடுத்துக்கிறோம். இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்க r இருக்கு எங்க I இருக்கோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா n1 by om plus n2 by mi is equal to n2 minus n1 by mc ன்னு இருக்கு. Okay, here OM, MI, MC represents magnitude of distances. So இது எல்லாமே OM, MI, MC இது எல்லாமே என்னதுன்னா ஒரு பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்ளைங் த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். ஸோ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை எழுதும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓஎம்க்கு பதிலாக மைனஸ் யூன்னு சொல்றோம், எம்ஐக்கு பதிலாக பிளஸ் வின்னு சொல்றோம், எம்சிக்கு பதிலாக பிளஸ் ஆர் சொல்றோம். பிளஸ் எக்ஸ்ல இருக்கா மைனஸ் எக்ஸ்ல இருக்கா, பிளஸ் ஒய்ல இருக்கா மைனஸ் ஒய்ல இருக்கா, இதை வச்சு நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான். Substituting this in equation 9.15, we get n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. Equation 9.16, very important one, gives us a relation between object and image distance in terms of refractive index of the medium. So n2 n1 இதெல்லாம் ஒரு மீடியத்துடைய refractive index இல்லையா? So refractive index வச்சு refractive index of the medium வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரிலேஷனை கொடுக்குறோம். அந்த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த கர்வ்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இட் ஹோல்ஸ் ஃபார் எனி கர்வ்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ எந்த ஒரு கர்வ்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இந்த ஈக்குவேஷன் பொருந்தும்னு சொல்றாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர், இந்த ரெண்டுத்துக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த இதுக்கு உள்ள ரிலேஷன் ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், radius of curvature, then refractive index of the medium. இந்த மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷனை தான் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? ஃபார்முலாவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபைன். ரிஃப்ராக்ஷன் பை எ லென்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா லென்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. Refraction by a lens. Figure 9.16a shows the geometry of the image formation by a double convex lens. So double convex lens, ரெண்டு பக்கமும் கான்வெக்ஸா இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறேன். The image of formation can be seen in terms of two steps. First one, the first refracting surface forms the image I1. Okay, refracting surface first உள்ளார ரிஃப்ராக்ட் ஆகி போறது ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. Sorry, the first refracting surface forms the image I1 of the object O. So O ன்றது இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், இது மேல பட்டு லைட் லென்ஸ்ல பட்டு அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளார போகுது, அது ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. The image I1 act as a virtual object for the second surface that forms the image I. Figure 9.16c. I என்ற இமேஜை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, the image I1 acts as a virtual object for the second surface that forms the image at I. Applying equation 9.15 to the first interface ABC, we get, so ABC இதுக்கு நடுவில் இந்த இன்டர்ஃபேஸுக்கு நடுவில், அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு ஏபிசி, இதுக்கு நடுவில் மட்டும் நான் என்ன பண்றேன், இந்த லாவா அப்ளை பண்றேன். ஓகே, applying equation 9.15 to the first interface ABC, we get n1 by OB plus n2 by BI1 is equal to n2 minus n1 by BC1. Okay. A similar procedure applied to the second interface ADC. இந்த இன்டர்ஃபேஸ்ல செகண்ட் இன்டர்ஃபேஸ் இது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ், சாரி செகண்ட் இன்டர்ஃபேஸ்ல ஏடிசியில் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ்ல வருது. மைனஸ் n2 by di1 plus n1 by di is equal to n2 minus n1 by dc2. For this lens bi1 is equal to di1. இந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் bi1க்கும் di1க்கும் வேல்யூ சேம் தான். Adding equation 9.17 and 9.18, we get b ல இருந்து i1க்கு கிடைக்கிற இமேஜ், d ல இருந்து i1க்கு கிடைக்கிற இமேஜ். சரி, n1 by OB plus n1 by DI is equal to n2 minus n1 into 1 by BC1 plus 1 by DC2. Okay, so அவங்க ஜஸ்ட்
ஏபிசி இன்டர்ஃபேஸ்ல கிடைச்ச வேல்யூவையும் ஏடிசி இன்டர்ஃபேஸ்ல கிடைச்ச வேல்யூவையும் ஈக்குவேட் பண்றாங்க. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க 9.17யும் 9.18யும். அப்போதான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. சப்போஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி, தட் இஸ் OB tends to infinity, di is equal to f. Okay, function of அப்படின்னு சொல்லலாமா, f focal length, focus something. Okay, equation 9.19 gives n1 by f is equal to n2 minus n1 into 1 by bc1 plus 1 by dc. So அப்ப n1 by OB plus n1 by di ன்னு இருக்கு. இதுல இந்த வேல்யூக்கு பதிலா நம்ம என்ன எழுதுறோம்னா n1 by f ன்னு எழுதுறோம். கரெக்டா? Okay. The point where image of an object placed at infinity is formed is called the focus. So infinity இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு இமேஜ் கிடைக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ்னு சொல்லுவோம், எஃப்னு சொல்லுவோம், of the lens, and the distance f gives its focal length. அந்த ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா focal length ன்னு சொல்லுவோம். A lens has two foci. So ஒரு லென்ஸுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும், ரெண்டு பக்கமும் கவர்ச்சர் ஐ மீன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதனால ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும், foci f and f prime on either side of it. By the sign convention, BC1 is equal to plus r and DC2 is equal to minus r2. So equation 9.20 can be written as, மறுபடியும் அந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிருக்கோம், 9.19 9.20 மாற்றி எழுதுறோம். சார் 9.20 1 by f is equal to n2 minus 1 into 1 by r1 minus 1 by r2. That is n21 is equal to n2 by n1. Refractive index, second medium refractive index based on the first medium. அப்படின்றத நம்ம n2 by n1 ன்னு எழுதிக்கலாம். சரியா? Equation 9.21 is known as the lens makers formula. So இந்த ஃபார்முலாவை தான் என்ன சொல்றாங்கன்னா lens makers ஃபார்முலான்னு சொல்றாங்க. It is useful to design lenses of desired focal length. So எவ்வளோ focal lengthல எனக்கு லென்ஸ் வேணும்ன்றத லென்ஸை உருவாக்குறதுக்கு எனக்கு இந்த வேல்யூ ஃபார்முலா எல்லாமே தேவைப்படும்னு சொல்றாங்க. Focal length using surface of suitable radii of curvature. Okay, note that the formula is true for a concave lens. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம படிச்சது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னதுன்னா கான்வெக்ஸ் லென்ஸுக்கு, டபுள் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நோட் தட் த ஃபார்முலா இஸ் ட்ரூ ஃபார் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸுக்கும் ஆல்சோ கான்கேவ் லென்ஸுக்கும் இது பொருந்தும்னு சொல்றாங்க. இன் தட் கேஸ் R1 இஸ் நெகட்டிவ். ஆனா இங்க R1 பாசிட்டிவா இருந்து R2 தான் நெகட்டிவா இருக்கு. கான்கேவ் லென்ஸா இருந்துச்சுன்னா R1 நெகட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க, R2 பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ஃபோர் f இஸ் நெகட்டிவ். அதனால ஃபோக்கல் லென்த் உடைய வேல்யூ, அதாவது f உடைய வேல்யூ ஆயிடும் நெகட்டிவ் ஆயிடும். ஓகே, note that now the refractive index of the medium on the right side of ADC is n1 while on its left it is n2. Further, di1 is the negative as the distance is negative as the distance is measured against the direction of the incident light. ஓகே, இன்சிடென்ட் லைட் எந்த பக்கம் வருதோ அதுக்கு அகேன்ஸ்டாவே நான் மெஷர் பண்றதுனால தான் di1 உடைய வேல்யூ நெகட்டிவா இருக்கு. பட் இந்த பக்கம் என்னவா இல்லைன்னா நெகட்டிவா இல்லை இல்லையா? ஃபைன். From equation 9.19 of 9.20 and 9.20, we get n1 by OB plus n1 by di is equal to n1 by f. Again, in the thin lens approximation, B and D are both close to the optical center of the lens. Lens உடைய optical center க்கு இந்த B என்ற பாயிண்டோ D என்ற பாயிண்டோ ABD இந்த பாயிண்ட் தான் சொன்னாங்க. இது B, இது D ன்னு சொன்னாங்க இல்லையா? இது A, இது C, இதை விட்டுருங்க. இந்த BD இது ரெண்டுமே சென்டருக்கு ரொம்ப நெருக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா லென்ஸே நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், ரொம்ப 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 தின்னா எடுத்துக்கிட்டேன். ஓகே, தின் லென்ஸ்ல இந்த வேல்யூஸ் கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தின் லென்ஸ் அப்ராக்சிமேஷன் B and D both are close to the optical center of the lens. Applying the sign convention, BO is equal to minus U, DI is equal to plus V, we get 1 by V minus 1 by U is equal to 1 by F. ஸோ மறுபடியும் நமக்கு ஆர்டினரி லென்ஸ் ஃபார்முலா வந்துருச்சு. ஈக்குவேஷன் 9.23 is the familiar thin lens formula. So இதுதான் ரொம்ப ஃபெமிலியரா நம்ம சொல்லக்கூடிய லென்ஸ் ஃபார்முலான்னு சொல்றாங்க. 1 by V minus 1 by U is equal to 1 by F. ஓகேவா? Though we derived it for a real image formed by a convex lens, the formula is valid for both convex as well as concave lenses. So convex lensக்கு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கான்கேவ் லென்ஸுக்கும் நம்ம இதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் ஃபார் போத் ரியல் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ், அதே மாதிரி இது ரியல் இமேஜ்க்கு மட்டும் இல்லை, வர்ச்சுவல் இமேஜ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், ஷேடோவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க.
It is worth mentioning that the two foci f and f prime of a double convex or concave lens are equidistant from the optical center. Optical centerல இருந்து ரெண்டு ஃபோசியுமே, அதாவது ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒன்னும் ஃபோக்கஸ் பாயிண்ட் டூவும் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. The focus on the side of the original source of light is called the first focal point. ஸோ ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் லைட் எங்க இருந்து வருதோ அதுல இருந்து அந்த பக்கமே இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும்ல, ஃபோசி இருக்கும்ல, ஃபோக்கஸ் பாயிண்ட், அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்றேன். வேறஸ் த அதர் இஸ் கால்டு, இன்னொரு பக்கம் இருக்கிறது ரிஃப்ராக்ட் ஆகி போகும்போது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்றோம். சரியா? ஓகே, ஆல்மோஸ்ட் 30 minutes, ரைட்? ஒரு 40-45 minutesல முடிக்கலாமா? ஐ திங்க் பவர் ஆஃப் லென்ஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல அதையும் முடிச்சிடுவோமா தெரியல, பார்க்கலாம். டு ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பை எ லென்ஸ், ஒரு லென்ஸ்ல இருந்து அதனுடைய இமேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய இமேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வி கேன் இன் பிரின்சிபல் டேக் எனி டூ ரேஸ் எமனேட்டிங் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எமினேட் ஆகக்கூடிய ரெண்டு ரே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ட்ரேஸ் தேர் பேத்ஸ் யூசிங் த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி அந்த பேத்தை நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம், எந்த வழியா அது போகுதுன்றதை பார்க்க போறோம். Find the point where the refracted rays meet, appear to meet or appear to meet. So ஒன்னு refracted rays meet ஆகணும், அப்படி இல்லைன்னா மீட் ஆகுற மாதிரி ரொம்ப கிட்டக்க க்ளோஸரா எந்த பாயிண்ட் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். In practice, however, it is convenient to choose any two of the following rays. So ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது நம்ம இந்த அடுத்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்கல்ல, இதுல ஏதாவது ரெண்டு ரேவை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங் ரேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க? a ray emanating from an object parallel to the principal axis. எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ரே எமினேட் ஆகுதோ அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கணும். of the lens after the refraction passes through the second principal focus f prime in convex lens or appear to diverge in concave lens. ஸோ அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து வெளியில பிரியிற மாதிரி டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும் ஒரு கான்கேவ் லென்ஸா இருந்தா, ஆர் அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுற மாதிரி கன்வர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கணும் கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா. கான்வெக்ஸ்னா ஒன்னா குவியணும், கான்கேவ்னா அந்த பாயிண்ட்ல இருந்து பிரியணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? முன்னாடி ரிஃப்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும்னு சொன்னாங்க. இங்க பிளாக் கலர்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? ஒருத்தவங்க மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க, ஐ மீன் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னன்னு டிரா பண்ணி காமிக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஈஸ், ஐ மீன் நோ நீட் ஆஃப் டிராயிங் இட். இங்க பிளாக் கலர்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்களே, இந்த லைன் தான் என்னது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா நான் ஒரு லைட்டை பாஸ் பண்றேன். இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைட்டை பாஸ் பண்றேன். அப்படி ஆப்ஜெக்ட்ல பட்டு வரக்கூடிய ரெண்டு லைட்டு, அது ஒன்னு இப்படி வருது, ஒன்னு இப்படி வருது. சரி, இந்த பேரலல் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிற லைட் இப்படி வந்து பட்டு அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளார போகுது, எனக்கு ஒரு இமேஜை உருவாக்குது. அது ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சுதான், ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா தான் போகும்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த பாயிண்ட்லாம் என்ன பண்ணுது, ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மீட் பண்ணதுனால கன்வர்ஜ் அப்படின்னு சொல்லலாம். கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கிறதுனால கன்வர்ஜ்னு சொல்லலாம். இன்கேஸ் இதுவே கான்கேவா இருந்துச்சுன்னா ஃபோக்கல் பாயிண்ட் வழியா என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகி வெளியில போகும். ஓகே, a ray of light passing through the optical center of lens. So lens உடைய சென்டர் வழியா நான் ஒரு ரேவை பாஸ் பண்றேன் அப்படின்னா அது என்ன ஆகுமா, emerges without any deviation after refraction. அது ரிஃப்ராக்ஷன் ஆனாலும் எந்த விதத்திலும் டிவியேட் ஆகாம அப்படியே போயிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க, வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நான் லைட் ரேஸை பாஸ் பண்ணா அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் திங் இதை தான் சொன்னாங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா அது கண்டிப்பா என்ன ஆகணும், ஃபோக்கஸ் வழியா தான் பாஸ் ஆகும், ஆர் ஃபோக்கஸ் வழியா, அதாவது ஃபோக்கஸை நோக்கி குவியும், கன்வெர்ஜ் ஆகும், ஆர் ஃபோக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகி போகும் அப்படின்னு சொன்னாங்க. கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தாலும் கான்கேவ் லென்ஸா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சென்டர் ஆஃப் லென்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸுடைய சென்டர் ஆஃப் த லென்ஸ், அது வழியா எந்த லைட் பாஸ் ஆனாலும் அது எந்த ஒரு டீவியேஷனும் ஆகாம அப்படியே வெளியில போயிடும். ஓகேவா? எமர்ஜ் வித்வுட் எனி டீவியேஷன் ஆஃப்டர் த ரிஃப்ராக்ஷன். தேர்ட் ஒன், a ray of light passing through the first principal focus of convex lens.
ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸோடைய பிரின்சிபலுக்கு வழியா பாஸ் ஆகுது. பிரின்சிபல் வழியாவே பாஸ் ஆகுது. ஃபிகர் 9.17a எமர்ஜஸ் parallel to the principal axis after refraction. ரிஃப்ராக்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் அது அதுக்கு பேரலாவே நான் இருக்கும் போயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, I think last one. A ray of light incident on a concave lens. ஒரு concave lens இருக்கு, கீழ இருக்கிற ஆப்ஷன் B. Appearing to meet the principal axis at a second focus point. ஸோ கான்கேவ் வழியா வந்துட்டு மறுபடியும் செகண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு போகும்போது அது என்ன ஆயிடும்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இதுதான் பிளாக் கலர் இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுக்கு பேரலாவே போற அளவுக்கு மாறிடும்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல அப்படி இருக்காது, பட் ஃபோக்கஸ் பாயிண்ட்க்கு நியரரா வரும்போது அது போயிடும். ஸோ அதுதான் அப்பியரிங் நியர் த பிரின்சிபல் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Appearing to meet the principal axis at the second focus point emerges parallel to the principal axis after refraction. 9.17b. Okay. Figure 9.17a and b illustrates these rules for a convex and concave lens respectively. You should practice drawing similar ray diagram for different position of the object. Object na இந்த இடத்துல வச்சோ, இந்த இடத்துல வச்சோ, இந்த இடத்துல வச்சோ, ஃபோக்கஸ் பாயிண்ட்ல வச்சோ, ஐ மீன் ஃபோக்கஸ்க்கு கீழே வச்சிருக்கேன். இது ஃபோக்கஸ் பாயிண்ட். ஃபோக்கஸ் பாயிண்ட்லேயே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அது வழியா லைட் ரேஸ் பாஸ் ஆச்சுன்னா எப்படிலாம் பாஸ் ஆகும், அது டிவியேட் ஆகுமா, எந்த பக்கம் டிவியேட் ஆகும், ஃபோக்கஸ் பாயிண்ட் டச் பண்ணுமா டச் பண்ணாதா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குமா, எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய வரைஞ்சு பார்த்து. For different positions of the object with respect to the lens and also verify that the lens formula holds good for all cases. எல்லா கேசஸ்மே லென்ஸ் ஃபார்முலா கரெக்டா ஹோல்ட் ஆகும்னு சொல்றாங்க. 1/v minus 1/u is equal to 1/f ஃபார்முலா. சரி, இந்த மாதிரி டயக்ராம் உங்களுக்கு வரைகிறது எப்படின்றதும் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கூகுள்லேயே இமேஜஸ் பார்க்கலாம், நிறைய ஐடியாஸ் நிறைய டிராயிங் இருக்கும், அதை வரையலாம். Here again it must be remembered that each point of an object gives out infinite number of rays. So ஒரு ஆப்ஜெக்டுடைய ஒரு பாயிண்ட்டும் எனக்கு என்ன பண்ணும்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரேஸ் கொடுக்கும். ஆல் these rays will pass through the same image point. இந்த எல்லா ரேஸ்மே ஒரே ஒரு இமேஜ் பாயிண்ட் வழியா தான் பாஸ் ஆக போகுது. Image point after refraction at the lens. Magnification m produced by a lens is defined. ஸோ ஒரு லென்ஸ் மேக்னிஃபிகேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த எம் வேல்யூவை டிஃபைன் பண்றாங்க. லைக் தட் ஃபார் எ மிரர் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த சைஸ் ஆஃப் த இமேஜ் டு த ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு கிடைச்ச இமேஜுடைய சைஸ் என்ன, ஆப்ஜெக்டுடைய சைஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ வச்சு என்னால மேக்னிஃபிகேஷன் எம் வேல்யூ சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ப்ரொசீடிங் இன் த சேம் வே ஆஸ் த ஸ்பெரிக்கல் மிரர். எப்படி நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ல யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்லயும் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இட் இஸ் ஈஸிலி சீன் தட் ஃபார் எ லென்ஸ் m is equal to h cap or h prime by h, h prime by h or v by u. When we apply the sign convention, we use that for erect and virtual image formed by a convex or concave lens, m is positive. Okay, for erect and virtual image formed by a convex or concave lens. ஓகே, நான் சைன் கன்வென்ஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வி பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா, யூ பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற இமேஜ் வர்ச்சுவல் இமேஜ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்து கிடைச்சாலும் சரி, கான்கேவ் லென்ஸ் இருந்து கிடைச்சாலும் சரி, அதுல எம் என்னவா இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். வைல் ஃபார் அன் இன்வெர்டட் இமேஜ் எம் இஸ் நெகட்டிவ். சப்போஸ் எனக்கு கிடைச்ச இமேஜே இன்வெர்டட் இமேஜா இருந்துச்சுன்னா, தலைக்கீழ இருந்துச்சுன்னா, அப்ப எம் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? எம் எப்ப பாசிட்டிவா இருக்கும், எம் எப்ப நெகட்டிவா இருக்கும். இமேஜ் நார்மலா ஆப்ஜெக்டுடைய இமேஜ் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா எம் பாசிட்டிவ். சப்போஸ் இமேஜ் எனக்கு என்னவா இருக்கு, இன்வெர்டடா இருக்கு, தலைக்கீழ தெரியுதுன்னா அப்போ கண்டிப்பா எம் உடைய வேல்யூ நெகட்டிவ்னு அர்த்தம். மேக்னிஃபிகேஷன் வேல்யூ நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது பவர் ஆஃப் லென்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? Okay, now we are in 16th page and it is in 26th page. லெசன் எண்ட் அப் ஆகுது. அப்போ நம்ம இன்னும் 2 பார்ட் கூட போடலாம்ல.
பவர் ஆஃப் லென்ஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.